ஸோ நம்ம நிறைய பேர் இந்த கேம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நாளாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா விளையாட்டேன். ஸோ ஆனால் செம்மையாக இருக்கு இந்த கேமு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கேமோட ஸ்டார்டிங் ஏஜில் தான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கோட 2வது ஐலாண்ட் மக்களே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த கேம். ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஃப்ரூட் தெரியும், பிளாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நமக்கு இந்த கேமும் இருக்கும். ஸோ பிளாக் ஃப்ரூட்டோட கொஞ்சம் விஷயம் மாற்றிருப்பாங்க, அதோட சூப்பராக மாற்றிருப்பாங்க. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா, நான் எதுவுமே ப்ரெஸ் பண்ணல ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்னால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட் சிம்பிள் மாதிரி, அதாவது ரொட்டேட்டிங் சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா? இந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே போட்டு அடிப்பான். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் குஸ்டும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? இதெல்லாம் தெரியும்னு சொல்கிறேன். தெரியாதவங்கன்னா இது சொல்கிறேன். நான் இது எதுவுமே தொடல, அவங்களே இதுவே இந்த கேமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணுது. ஸோ எதுவுமே தொடல, எதுவுமே பண்ணலை, சத்தியமாக எதுவுமே பண்ணல. அதே இந்த கேம் எல்லாருமே பிடிக்கும். ஆனால் இந்த கேம் பற்றியா பிளாக் ஃப்ரூட் சூப்பராக இருக்கும். ஆனால் பிளாக் ஃப்ரூட்டில் எல்லார விஷயங்கள் இது நிறைய இருக்குது. ஆனால் இல்லை ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை. என் வாய் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. இந்த கேம் பற்றி என்ன பேசுறதா தெரில. ஸோ அதனால தான் என் வாய் ஸ்லிப் ஆகுது. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்டும் சூப்பரான கேம். ஆனால் இல்லை 2 விஷயம் மட்டும் நல்லா இருக்காது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும் கைஸ் இந்த கேமு. அதாவது கிராண்டி கஸ்ட் தெரியுங்களா? அது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும் மொபைலில், அந்த மாதிரி வரும். ஸோ அதனால இந்த கேம் பற்றி எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் ஒரு ஆப் வச்சு நான் ரொட்டேட் பண்ணி இந்த கேம் பற்றி போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆப்பை பற்றி காட்டுறேன். ஆனால் இன்றைக்கி இல்லை, நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கோ இன்றைக்கி நாளான்னைக்கு நான் லைவ் போடுவேன். நான் லைவில் உங்களுக்கு காட்டுறேன். லைவ் முடியும் போது இது பண்ணால் தான் நிறைய பேர் லைவ் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு தயவு செஞ்சு கால் கும்பிட்டு கேட்குறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிளாக் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஐலாண்ட் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 2 பிரச்சனை. இங்கே பார்த்தீங்கன்னா கால் விலகி போகுதா? பிளாக் ஃப்ரூட்லனா இப்படி ஆகாது, இதுலனா இப்படி ஆகுது. ஸோ பிளாக் ஃப்ரூட்டோட இது இந்த 2 பிரச்சனைனா. ஸோ இந்த போர்ட்டல் இல்லையா, இந்த போர்ட்டல் ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே வந்துடும். ஸோ என்ன போய்க்கலாம், என்ன போய்க்கலாம். Sorry guys. Sorry guys. I'm just cutting on this situation. Guys, so இந்த கேம் பையன் சூப்பரான கேமு. கேட் ஃப்ரூட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? இல்லை டேல் ஃப்ரூட்டு நினச்சி யூஸ் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் தான் அரை வேஸ்ட்டு. நீங்கள் இந்த கேமில் 2 டேல் ஃப்ரூட்னா பவர், அதுவும் அவ்வளோ பவர்னா கிடையாது. ஸோ இல்லை நீங்கள் டேல் ஃப்ரூட்டுக்கு லெஸ்ட் எடுத்தீங்கன்னா 2 டேல் ஃப்ரூட், 1 லைட் ஃப்ரூட், 1 கேட் ஃப்ரூட், 2 ஃப்ரூட்னா இந்த கேம் பவர்ஃபுல்லான டேல் ஃப்ரூட்டு. அதுவும் ரொம்ப பவர்னா கிடையாது, சும்மா பவர். அதுவும் கேட் ஃப்ரூட்னா ஒரு நல்ல பவர் மக்களே. என்ன சுனாமி வர வைக்கலாம். அதே மாதிரி இல்லை இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் தான் எல்லாமே. ஸ்பாட்டை தவிர நீங்கள் எதுவுமே எடுக்குவேன். ஸ்பாட் தான் எடுக்கணும். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு கேட்க மாட்டா, கேட்பானுங்க. ஆனால் எல்லாமே டபுள் பண்டலாக கொடுத்துருவாங்க. அதான் இந்த கேம் நிறைய பேர் விளையாடுறாங்க. இல்லை யாருமே தொட கூட மாட்டானுங்க. ஸோ இந்த கேம் ஃபேமஸான காரணம் பிளாக் ஃப்ரூட்டோட நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதா. நீங்களும் இந்த கேம் விளையாடுங்க, சூப்பராக இருக்குது. பிளாக் ஃப்ரூட்டை கட்டிக்கிட்டு அழுவுறீங்கன்னா நீங்கள் பிளாக் ஃப்ரூட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஃப்ரூட்டுன்னு ஒன்று ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் பவர் என்னென்னா தெரில. இல்லை என்னடா பவர் கொடுத்துருக்கீங்க? இன்விசிபிளாவது ஒரு பவர் ஆடா உங்கள் ஊரில். இல்லை பார்த்தீங்கன்னா நான் பவர் போடுறேன்.
போலீஸா ஒரு நம்ம இங்கேண்டா இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் குஸ்ட்டும் இல்லைங்க நான் இது பண்ணும் வெயிட் பண்ணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கேமில் நான் ஆட்டோமேட்டிக் இதை மட்டும் ஆன் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக் குஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக் இதுவும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா கைஸ் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது மக்களே. நெட்டு கிடைக்கல நெட்டு ஒரு கைஸ் நெட்டு ஒரு வந்துச்சு மக்களே. நெட்டு வரல பாயிண்ட் கைஸ் பாயிண்ட் மக்களே. ஓகே இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை குஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன். அடே ஏன்டா உனக்கு தேவை அடிக்கிற வேணாடா சாவணி செட்டு நம்மளே செட்டுட்டோம் மக்களே. இந்த நெட்டு ஃபால்ட்டு வேறு வருது, ஸோ மன்னிச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் லைவ் போகிறேன். லைவ் போடுறது கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் இங்கே பெரிய கஷ்டம். சரி பேல் என்ன இருக்குமானா இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே நம்ம இங்கே நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம நிறைய மேக் பண்ணணும். ஸோ மேக் பண்ண வீடியோ கிட்டனா நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம ஏன் மீதி லைவில் பார்க்கலாம். டே ரொம்ப ஓடுறேன் வாங்க ஐயா இன்னும் பார்த்தீங்களா இன்வெர்டர் ஃப்ரூட் பவர் யூஸ் பண்ணால் யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க மீன்ஸ் யாருமே இல்லைப்பா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃப்ரூட் பவர் இதுதான் போல இருக்கு. நீங்கள் இந்த கேமில் ஓகே கைஸ் இங்கே பாருங்களேன். அதாவது இந்த கேமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடித்தானா உங்களை பண்ணி அடிப்பானுங்க தவிர அடிக்காமல் இருந்தால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாயமாக மறைஞ்சிட்டேன். சரி அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.